ஓம் சாய்ராம். சாய் பாதம் சரணம். நாம் ஒரு புத்தகத்தை படிக்கலாம், ஒரு கதையை கேட்கலாம். ஆனால் சில வார்த்தைகள் மட்டும் நம் காதில் விழுவதற்காக அல்ல, நம் வாழ்க்கைக்குள் இறங்கி துயரத்தை போக்கி நம் விதியையே மெதுவாக மாற்றுவதற்காக வருது. அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் சாய் சச்சரித்திரத்தில் இருக்குது. இது சாதாரண கதை இல்லை, ஒரு மனிதன் எப்படி காப்பாற்றப்பட்டான் அப்படிங்கிறதுக்கான சாட்சி. ஒரு இல்லத்தில் எப்படி மீண்டும் சிரிப்பொலி ஒலித்தது என்பதற்கான சாட்சி. எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு அழுத மனிதன்கிட்ட நான் இருக்கிறேன் என்று சாய் வந்து சொன்ன அந்த தருணங்களுடைய வரலாறு. சாய் சச்சரித்திரத்தை கேட்பதுனா கதையை கேட்பது அல்ல, அருளை உள்ளே வரவழைப்பது, சந்தேகத்தை வெளியே அனுப்புவது, நம்பிக்கையை இதயத்தில் ஏற்றுவது. இன்னைக்கு வீடியோவில் சாய் சச்சரித்திரத்தில் உள்ள அருள் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எந்த பலனை தரும், அந்த வார்த்தையை எப்படி கேட்கணும், எப்படி பின்பற்றினா வீடு மனம் வாழ்வு எப்படி ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த வீடியோவை கடைசி வரை கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு சாய் சொல்வது ஒரு வார்த்தை அல்ல, அது உங்களுக்கான அறிகுறி. சாய் சச்சரித்திர கேட்பவங்களுக்கு முதல்ல கிடைக்கிற மிகப்பெரிய பலன் உடனடி அதிசயம் இல்லை, மனதில் எழக்கூடிய அந்த ஒளி. இன்னும் முடிந்துவிடவில்லை என்று சொல்லுகின்ற அந்த ஒரு நம்பிக்கை. வாழ்க்கையில் பலர் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிடுவாங்க. பல நாள் பிரார்த்தனை செஞ்சும் பலன் கிடைக்கல, உதவி கேட்டும் வழி இல்லை, வீட்டில் பிரச்சனை, உடலில் சோர்வு, மனதில் பயம், இப்படி எல்லாமே சேர்ந்து ஒருவனை உள்ள உடைக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் சாய் சச்சரித்திரத்தினுடைய வார்த்தைகள் என்ன செய்து தெரியுமா? உள் காயத்தை ஆற்றுவது மட்டுமல்லாமல், பிரச்சனைகளை தீர்க்கிறது மட்டுமல்லாமல், அதற்கு முன்னால் முக்கியமான ஒன்றை செய்து ஒருவனை உடைந்து போகாமல் காப்பாத்துது. சாய் சச்சரித்திரத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ஆழமான உண்மை இருக்குது. சாயியிடம் வந்தவங்க எல்லோருமே செல்வந்தர்கள் கிடையாது, எல்லோருமே சந்தோஷத்தில் இருந்தவங்களும் கிடையாது. பலர் கண்ணீரை கொண்டு வந்தாங்க, பலர் சந்தேகத்தை கொண்டு வந்தாங்க, பலர் இனி முடியாது என்று உடைந்து வந்தவங்க தான். ஆனால் திரும்பி செல்லும் பொழுது குறைந்தது ஒரு விஷயமாவது மாறிதான் திரும்பி சென்றாங்க. சாய் சச்சரித்திரத்தை அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வாக்க தொடர்ந்து கேட்கும் பொழுது மனசில் மெதுவாக ஒரு உணர்வு பிறக்குது. நான் மட்டும் இல்லை, பாபா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த உணர்வு பிறந்ததுக்கப்புறம் மனிதன் செய்யும் முடிவுகளே மாற ஆரம்பிக்கும். அவசரப்பட மாட்டோம், பயந்து உடைந்து போக மாட்டோம், ஒவ்வொரு நாளையும் சுமையாக பார்க்க மாட்டோம். உள்ள ஒரு சின்ன அமைதியினுடைய விதை விதைக்கப்படும். இதுதான் சச்சரித்திரத்தினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மூலமாக கிடைக்கக்கூடிய பலன். மன அழுத்தம் குறையும். நம்பிக்கை வந்த இடத்துல வாழ்க்கை திரும்பும். நம்பிக்கை வந்த இடத்துல விதி தடைப்பட்ட கதவை கூட தானா திறக்கும். நம்பிக்கை வந்த இடத்துல மனிதன் அழுவதை பிரார்த்திக்க கற்றுக்கொள்கிறான். இப்படி பல விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படும். இனிமேல் தினமும் சாய் சச்சரித்திரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அலசி ஆராய்ந்து அதனுடைய ஆழமான உண்மைகளை புரிந்து பின்பற்றி வாழ்க்கையில் வெல்ல போகிறோம், முன்னேற போகிறோம். நம்ம வாழ்க்கையை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும், விதியை மதியால் வெல்ல முடியும். சாயி துணை நிற்பார் என்கின்றதன் சாட்சி தான் இனிமே வரக்கூடிய பதிவுகள். ஒவ்வொரு சம்பவமும் இனி கண்ணீரால் எழுதப்படாது, கஷ்டத்தால் எழுதப்படாது. நம்ம பாபாவின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, பொறுமை என்ற 2 வாக்கியங்களால் எழுதப்பட போகுது. இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த நம்பிக்கை வார்த்தை அப்படிங்கிற சச்சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அந்த ஆழமான உண்மை. நம்பிக்கையை இழக்காதே, சாயி தாமதிப்பது இல்லை. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்னால் சொல்லணும், நான் இன்னைக்கு பதட்டத்தை விடுறேன், நம்பிக்கையை பிடிக்கிறேன், நீ இருக்கிறாய் பாபா என்று நம்புகிறேன். இந்த நம்பிக்கை என்ற வார்த்தையை மனசில் பதிய வச்சுக்கோங்க. அந்த நம்பிக்கையை இப்பொழுது இழக்காம ஓம் சாயி நான் நம்புகிறேன் என்று ஒரு பதிவையும் இங்கே கொடுங்க. சில நேரங்களில் நல்ல வார்த்தை ஒரு மனிதன் முழு வாழ்க்கையே காப்பாற்றிடும். சாயின் அருள் அப்படி தான் இப்போ எல்லோருக்கும் கிடைச்சிட்ருக்கு. இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த 2 வார்த்தை நம் வாழ்க்கையில் பின்பற்றப்படணும். நம்பிக்கை, பொறுமை. இந்த 2 வார்த்தைகளும் முதல் நாளில் நாம் பார்த்த முக்கியமான வார்த்தை. இதை கடைபிடித்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு
ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் பாபா நம்ம கூட இருந்து வழி நடத்துவாருங்கிற நம்பிக்கையோட பொறுமையோட இன்றைய நாளில் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். சந்தோஷம், மகிழ்ச்சி. ஓம் சாய்ராம்.